கரண்ட் எப்போ வரும்? எப்போ வரீங்க? கரண்ட் எப்போ வரும்? எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, கரண்ட் எப்போ வரும் அப்படின்னு நம்ம இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிற நிலைமை இப்போ வந்திருக்கு. ஆனால் நம்மளால் பேச முடியாது, ஏன்னா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் எ மூமெண்ட். சார் நாட் ரீச்சபிள்லாம் வருது. ஃபோனே எடுத்தாலும் இப்படி பேசினா கட் பண்ணிடுறாங்க, அது வேற விஷயம். சப்ஸ்கிரைபர் பிஸி சார். பாதிக்கப்பட்ட விக்டிம் நான் பேசணும். இந்த இபி ஆஃபீஸில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இல்லை சரியாக பேச மாட்டாங்கன்ற பிரச்சனை எப்பயுமே இருந்திருக்கு. அது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக வந்து இந்த டிஎன் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல கரண்ட்டு போகுது அப்படின்ற வந்து ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமாக நடக்கிற இடம் வந்து சென்னையில் நிறைய இடத்துல அதிகமாக நடக்குது. இது வந்து 2 வாரமாக நடந்துட்டு இருக்கு. நான் அப்போல்லாம் அமைதியாக தான் இருந்தேன், நான் பேசுகிறதாவே இல்லை. ஆனால் இப்போ தான் என் ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து நான் பேசுவேன் மோஸ்ட்லி, ஏன்னா அப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் வந்து நல்லா இருக்கும், அதை சொல்ல முடியும். அது போக வந்து அது நடக்கிறது வந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் பார்க்காத விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு பதிலாக எனக்கே நடந்த விஷயத்தை பற்றி பேசுறது இட்ஸ் பெட்டர். வந்து எனக்கு என்ன நடந்துச்சு, என் ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்றதை பேசிட்டு அதுக்கப்புறம் பொதுவாக என்ன நடக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கடா. எப்பா உங்கள்கிட்ட வந்து நான் மல்லு கட்டுறதுக்கு இவங்ககிட்ட பேசுறது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்குள்ளே தம்ப்நெயிலில் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எக்ஸில் போட்டு இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதையும் பற்றி நான் பேசுகிறேன். இதெல்லாம் நினைக்கும் போதே இதெல்லாம் பற்றி பேசணுமா, பேசாமல் அமைதியாக இக்னோரண்ட்டாக பொலிட்டிக்கலாக இருந்துடலாமேன்னு தான் தோணுது எனக்கு ஹானஸ்ட்லி. சரி ஓகே, என்ன நடந்ததுன்றத சுவாரஸ்யமாக ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து டைம்லைன் படி சொல்கிறேன். நார்மலாக பாஸ்ட் 2 வீக்ஸில் நிறைய இடத்துல சென்னையில் இந்த மாதிரி கரண்ட் போகுதுன்ற மாதிரி நியூஸ் வருது. அது போக ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. அப்போல்லாம் நம்மளும் சென்னையில் தானே இருக்கோம். நான் சென்னையிலே இல்லை, சென்னைக்கு மிக அருகில் நான் இருக்கேன். பட் சென்னையில் தானே இருக்கோம், நமக்கு எதுவும் கரண்ட் போலையே, மூட்டை பூச்சி மருந்து நம்மளே எதுவும் பண்ணலையேன்ற மாதிரி ஜாலியாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து பாஸ்ட் 2 நாளாக வந்து இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண மேட்ரு இல்லைங்க கரண்ட்ன்றது. நான் இந்த வீடியோலேயே சொன்னேன். டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம். அதுலேயே சொல்லியிருந்தேன் கரண்ட் மட்டும் போட்டுருங்கன்னு. அது சும்மா சார்காஸ்டிக்காக தான் நான் சொன்னேன் நீங்கள் நினைக்கலாம், பட் நான் சார்காஸ்டிக்காக சொல்லலை. இந்த கரண்ட்ன்ற விஷயம் டீப் ரூட்டட் பிரச்சனை. எனக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இது. 2006 2011 அந்த ஆட்சியில் நடந்த டிஎம்கே ஆட்சியில் நடந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் கஷ்டப்பட்டது சின்ன வயசுல நடந்த கஷ்டத்தை இப்போ வந்து இவங்க தோண்டி எடுத்து என் ட்ராமாவை கிளறாங்க. அதனால தான் நான் அப்போ அந்த வீடியோலேயே சொன்னேன் கரண்டை மட்டும் போட்டுருங்கடான்னு. இது ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் போக கரண்ட் போகாமல் இருக்கும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே பிரச்சனையை மறுபடியும் கொண்டு வந்துட்டானுங்க, என்னால் முடியல. சரி என்ன நடந்துச்சுன்றத சொல்லிடுறேன். அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். 11:30க்கு கரண்ட் போச்சு. எப்பயும் போல ஒரு 10 நிமிஷத்துல வந்துருச்சு. சரி எப்பயும் போல போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு தெரியல இது ஒரு வார்னிங் சைன். கரண்ட் போனோடனே வந்து இது வந்து வார்னிங் சைன். தம்பி மோட்டர்லாம் போட்டுக்க, தம்பி தண்ணி பிடிச்சி வச்சுக்க, தம்பி சார்ஜ் போட்டு வச்சுக்க அப்படின்ற ஒரு வார்னிங் சைன் தான் அந்த 10 நிமிஷம் கரண்ட் போனதுன்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி உங்க வீட்டில் வந்து கரண்ட் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வருதுன்னா எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க, ஏதோ பண்ண போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மெசேஜ் ஒரு எதுவுமே வரமாட்டேங்குது, நமக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. என்ன நடக்க போகுது நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். This is dangerous times. ஸோ அந்த மாதிரி 11:30க்கு போயிட்டு 11:40க்கு வந்துருச்சு. எனக்கு கரெக்டாக டைம் தெரியல. ஃபர்ஸ்ட் வாட்டி போனது 11:20 அந்த டைம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு காம் நேரம் to 10 minutes வந்து கரண்ட் போயிட்டு வந்துட்டுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11:45க்கு கரண்ட் போச்சு. கரெக்டாக நைட்டு 11:45. எப்போ கரண்ட் திரும்பி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அரை மணி நேரம்லாம் எதுக்குங்க நீ வீடியோ போடுற அப்படின்னு கேள்வி வரும். சரி அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்குலாம் பரவாயில்ல ப்ரோ, பேச நடக்கிறது தானே. 2 மணி நேரம் சரி ஓகே, நைட்டு தூங்குற நேரம் கஷ்டப்பட்டுருப்பேன், அதனால் வீடியோ போடுறேன். 3 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டம் தான். 4 மணி நேரம் ரொம்ப கஷ்டம். 5 மணி நேரம் இன்னும் கஷ்டம். 6 மணி நேரம் எனக்கு என்ன இது இன்னும் கஷ்டமாக இருந்ததுன்னா, இந்த டிஎன்இபியை டேக் பண்ணிலாம் போடுறாங்க எக்ஸில், அங்கெல்லாம் வந்து அரை மணி நேரம் கரண்ட் போயிடுச்சு, 1 மணி நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னு கதறானுங்க. யாருன்னு பார்த்தா இந்த சிட்டிக்குள்ள நல்ல ஏரியாவில் நல்ல ரிச் ஏரியாஸில் அங்கே இருந்துக்கிட்டு ட்வீட் போடுறானுங்க. அரை மணி நேரம் கரண்ட் போயிடுச்சு, 1 மணி நேரம் கரண்ட் போயிடுச்சு. டேய் செத்துருக்கியாடா, இங்க செத்துக்கிட்டு இருக்கேன்டா. இதுக்கு முன்னாடி செத்துருக்கியாடா நீ? என்னை சுட்டுருக்காங்க. டேய் செத்துருக்கியாடா? 5 மணி நேரம் இல்ல, 6 மணி நேரம் இல்ல, கரெக்டா எத்தனை மணி நேரம் தெரியுமா? 15 மணி நேரம் கரண்ட் போச்சு. அடுத்த நாள் 3 மணிக்கு கரண்ட் வந்துச்சு.
நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் தூங்க முடியல, நான் தூங்கவே இல்லை அந்த நாள் ஃபுல்லாகவே. நான் தூங்கலை. நைட்டு நேரமே வேர்க்குது. நைட்டு நேரம் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு பார்த்தா நைட்டு நேரம் வேர்க்குது, எப்போனாலும் வேர்க்குது. காலையிலலாம் சொல்லவே வேணாம். இப்போ நிறைய வீட்டில் வந்து ஏசி வந்து ஒரு மாதிரி ஒரு நெசசரி மாதிரி ஆயிடுச்சு. ஏசின்றது வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருந்தது, அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஏசி இல்லாதவங்களுக்குலாம் நார்மலாகவே கஷ்டம். ஃபேன் வச்சுட்டு வந்து வீட்டில் இந்த சம்மரில் இந்த ஹீட்டில் இருக்கிறது. அவங்களுக்குலாம் கரண்ட் போச்சுன்னா எப்பா. சரி ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், கதையை முடிக்கிறேன். நம்ம 11:45 கரண்ட் போனது. அடுத்த நாள் 3 மணிக்கு வந்தது. 15 மணி நேரம் 15 நிமிஷம் 15 மார்க்கபந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. நான் டைமை வந்து கரெக்டாக பார்த்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன், சரி கரண்ட் போயிடுச்சு, நம்மக்கிட்ட தான் இன்வெர்டர் இருக்கு, சரி ஓகே ஃபேன் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டைம் போச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. சரி ஓகே, எனக்கு ஒவ்வொரு மணி நேரம் முடியும் போது சரி 2 மணி வந்துடும், சரி 3 மணி வந்துடும், சரி 4 மணி விட்டுருவாங்க, இதுக்கு மேலே நம்ம டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, சரி 5 மணி ஆயிடுச்சு விடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதுவும் வேலை இருக்காது, சரி பண்ணியிருப்பாங்க வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வரல. 6 மணி ஆயிடுச்சு விடிஞ்சிருச்சு, சூரியன் விடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். வரல. அதுக்கப்புறம் 7 மணி ஆச்சு, வரல. அப்படியே தான் போயிட்டு இருந்தது. நான் வந்து இபி ஆஃபீஸ்லாம் இருக்குது, நம்பர்லாம் கூகுளில் போட்டால் வரும். சில இதுக்கு வராது, சில இதுக்கு வரும். வந்தாலுமே வந்து நார்மலாக கால் பண்ணால் என்ன வரும்னா, த சப்ஸ்கிரைபர் யூ கால்ட் இஸ் பிஸி, ப்ளீஸ் ட்ரை அகெயின் லேட்டர், இதுதான் வரும். மனப்பாடமே ஆயிடுச்சு. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. ஸோ வந்து நைட்டு ஃபுல்லாக இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ ஃபோன் பண்ணி பார்ப்பேன், எப்போ பார்த்தாலும் பிஸின்னு தான் வரும், அது வந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து பொதுமக்கள் இதுதான் ட்ரை பண்ணியிருக்க முடியும், ஏன்னா வேறு அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 7 மணி ஆச்சு. 7 மணி போல தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ஏதாச்சும் நம்பர் எதுவும் கிடைக்குமா, இபி ஆஃபீஸுக்கு வேறு எதுவும் நம்பர் கிடைக்குமான்னு 7 மணிக்கு தான் நான் கால் பண்ணேன், ஏன்னா அவங்க தூக்கத்தை நமக்கு எடுத்துடக்கூடாதுன்னு. 7 மணி வரை வெயிட் பண்ணேன், வந்துடும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும், வரவே இல்லை. தூக்கமும் வரல, வேர்க்குது, எப்பா என்னால் முடியலை. லைக் இட் ஃபீல்ஸ் லைக் ஏதோ ஒரு ஓவனுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹீட் இருக்குது. நைட்டு வந்து கரண்ட் இல்லைனா இந்த நேரத்தில் எல்லோரும் தண்ணி குடிங்க, ரொம்ப நிறைய தண்ணி குடிங்க, இல்லைனா அவ்வளோதான் எதாவது ஆகிட போகுது. ஸோ 7 மணிக்கு நிறைய பேர் கால் பண்ணி கான்டாக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இபி ஆஃபீஸ் நம்பர் கிடச்சிருச்சு. அவர் பர்சனல் நம்பர் போல், அது அவரோடது, யாருதுன்னு தெரில. ஃபோன் அடித்து கேட்குறேன் 7 மணிக்கு, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா, நீ இன்னும் வேலை பார்க்கவே ஆரம்பிக்கல. சரி ஓகே, நைட்டு நேரம் ஆள் இல்லை, என்ன எவ்வளவோ. 7 மணி நான் கேட்குறேன், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, சரி பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 9 to 10 கரண்ட் வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி 7 மணிக்கு அப்புறம் சரி இதே மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். நைட்டு எப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா கரண்ட் இல்லாமல் அதே மாதிரி 10 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். வெயில் அதிகமாகிடுச்சு, இன்னும் வந்து இதாகிடுச்சு, வெக்க அதிகமாகிடுச்சு. சரி அதுக்குள்ளே கால் பண்ணால் வந்து ஏதாவது சொல்லிட போகிறான்ட்டு சரி ஓகே 10 மணி கரெக்டாக அதுக்கப்புறம் கால் பண்ணேன். அப்போ கால் பண்ணால் இப்போ தான் சார் உங்கள் ஏரியாவுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ எவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எவ்வளோ நேரம் வந்து மற்ற ஏரியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசி நம்ம ஏரியாவுக்கு வராங்க போல். தப்பு பண்ணிட்டு சிங்காரம், நீ தொற்றுன்ற மாதிரி என் ஏரியாவுக்கு கடைசியாக தான் வருவியாடா. ஸோ மற்ற இடத்துல நிறைய இடத்துல பிரச்சனை போல் அங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தான் வராங்க, இப்போ தான் போயிட்டுருக்காங்க உங்கள் ஏரியாவுக்கு, இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. 12 to 1 வந்துடும், ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடும் அப்படின்னாங்க. சரி 12 to 1 வரைக்கும் வெயிட் பண்ணேன். இதே மாதிரி வேறு எனக்கு தூங்க முடியல, என்னால் வேறு ஆப்ஷனும் இல்லை. தண்ணி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பாத்ரூம்லேயும் தண்ணி வந்திருக்கா, எங்கேயும் தண்ணி வந்திருக்காது, அதுவும் போயிருக்கும். சார்ஜும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, வேறு வழியே இல்லை. சும்மா தான் உட்காந்து ஆகணும். சும்மா உட்காந்து நடந்துக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளேயே, ஒர்க்கும் பண்ண முடியாது, அது ஒரு தலைவலி. சரி ஓகே 12 to 1 1 மணி ஆகட்டும் கால் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே 1 மணிக்கு கால் பண்ணால் இதுக்கப்புறம் அவன் டைம் ஃப்ரேமே சொல்லலை. சார் வரும் சார்னு சொல்லி கட்டே பண்ணிட்டான். நான் எதிர்பார்த்தது தான் இது. ஃபோனே எடுக்க மாட்டான்னு எதிர்பார்த்தேன், கட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. 4 வாட்டி தான் காலே பண்ண முடிஞ்சது என்னால். 12 மணி நேரம் மேலே ஆச்சு கரண்ட் போய். எப்போ வரும்னு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில. டிரான்ஸ்ஃபார்மர் இதாயிருச்சு, பழுது அடைஞ்சிருச்சு, அதை வந்து மாற்றணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அது எப்போ பண்ணுவாங்க, எப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. வேலைக்கு ஆள் வந்தாங்களா, சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி வரைக்கும் நான் அப்படியே உட்காந்துருந்தேன், எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து சரி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் குளிச்சுட்டாச்சு வருவோம், அப்பயாச்சும் கொஞ்சம் பாடி கூல் டவுன் ஆகும். குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் கரண்ட் வந்துடும். அந்த ஒரு மூட நம்பிக்கை வேற, குளிக்க போனால் கரண்ட் வந்துடும் அப்படின்னு. குளிச்சு வர்றதுக்குள்ள கரண்ட் வந்துடும், வரல. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு, இப்போ நான் கேங்ஸ்டர்.
குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதான் எங்கேயாச்சும் வண்டி எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு. இப்போதைக்கு அதான் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஊரை விட்டே ஓடிடுவேன், தமிழ்நாட்டு விட்டே ஓடிடுவேன், இந்தியா விட்டே ஓடிடுவேன். இதுக்கு மேலே என்னால் முடியலை. சரி ஓகே, நான் என்ன யோசிச்சேன்னா வண்டி எடுத்துகிட்டு எங்கே டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஏரியாவில் இருக்குது இது நம்ம தேட முடியுமான்னு பார்த்தா கிடச்சிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தா அப்போ தான் வேலைக்கு ஆரம்பிக்கிறாங்க. 11 மணி கரண்ட் போச்சு. மத்தியானம் இல்லைங்க, காலையில் 11 மணி இல்லை, நைட்டு 11 மணி கரண்ட் போனதுக்கு 2 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் கேட்டால் 2 பேர் இருந்தாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால் இன்னும் 1 hour ஆகும்னாங்க. அப்போ தான் எனக்கு டைம் ஃப்ரேம் கிடச்சிது. ஓகே, இவங்ககிட்ட தான் பேசினா தான் தெரியும். இதுக்கப்புறம் கரண்ட் போனால் நேராக டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுறது. இனிமேல் அங்கே போய் உட்காந்துக்கு நின்றுக்கிறது. இந்த இதெல்லாம் போய் ஜேசிபி எல்லாம் பார்க்குறாங்கன்னு ஒரு மீம் வரும்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் முன்னாடி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் வீட்டில் உட்காந்து இந்த வெக்கையில் உட்காரதுக்கு அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலை சீக்கிரம் நடக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டு 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் உட்கார முடியலன்னு வண்டி எடுத்துட்டு வெயிலில் வண்டி ஓட்டுறதே பெட்டர் தான் வீட்டில் உட்காருறது. ஆனஸ்ட்லி அதான், ஏன்னா வீட்டில் தான் அதிகமாக இதுவாக இருக்குது அப்படின்னு வண்டி எடுத்துட்டு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் ரவுண்ட் அடிக்க முடியல, பெட்ரோல் வேற செலவு இருக்குது, எல்லா பக்கமும் லாக்கு. சரி ஓகேன்னு ஒரு 40 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டில் உட்காந்தேன். ஒரு 10-15 நிமிஷத்தில் கரண்ட் வந்துச்சுங்க. 3 மணிக்கு அப்பா உடனே குடு ஓடி போய் மோட்டரை போட்டு வாட்டர் ஃபில்டரை போட்டு சார்ஜ் போட்டுட்டு எல்லா பக்கமும் ஏசியை போட்டு ஃபுல்லாக ஏசியை வச்சுட்டு இப்போ உண்டாதான்டா உண்டுன்னு ஃபுல்லாக வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்லை. ஸோ ஏசி ஃபுல்லாக வச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு கூலிங் இருக்கட்டும், இதுக்கப்புறம் கரண்ட் போனால் கூட உள்ளே போய் படுத்துடலாம், இதுக்கு மேலே முடியாதுன்னு. ஸோ இதுதாங்க நடந்த விஷயம். இதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், மன உடைச்சலுக்கு ஆளானேன். 15 மணி நேரம் ஒரு நாள் அப்படியே உருவி எடுத்துட்டாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் ஜோக்கிங்காக நான் சொல்லியிருப்பேன். பட் கரண்ட்லாம் என்னுடைய அத்தியாவசியமான, எல்லாருக்குமே அத்தியாவசியமான விஷயம். பட் எனக்கு தூக்கம்ன்றது தான் முக்கியம். ஒரு மனுஷனால் தூங்க முடியலன்னா அவனுடைய மென்டல் ஹெல்த்லேருந்து அவன் வாழ்க்கையே ரூன் ஆகும். சிகரெட் பிடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடா இல்லை குடிக்கிறது கேடா, இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது கேடா, இல்லை தூங்காமல் இருக்கிறது கேடான்னு கேட்டால் முதல்ல தூங்காமல் இருக்கிறதுக்கே தான் கேடு அப்படின்வாங்க. ஸோ தூக்கன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எல்லா மனுஷங்களுக்கும். ஆனால் எனக்கு இன்னும் ரொம்ப முக்கியம். என் தூக்கத்தை வேணாச்சும் கெடுத்தானா நான் டென்ஷன் ஆகிடுவேன். கடந்த 2 மாசமா நான் பொலிட்டிக்கலாக தான் இருந்திருக்கேன். எந்த ஒரு பொலிட்டிக்கல் டாப்பிக்கும் பேசினதில்லை, எனக்கு பேச விருப்பமும் இல்லை. என் தூக்கத்தில் கை வச்சுட்ட தப்பா பாய், நீ அத்துமீறிட்ட, நீ அடிச்ச, நான் தாங்கிட்டேன், இனிமேல் நான் அடிக்க போறேன். சாப்பாடு தண்ணி கூட நான் இருந்துருவேன். தூக்கம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த 1/2 மணி நேரம் கண்டு போயிடுச்சு, 1 மணி நேரம் கண்டு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ற ஆள் கிடையாது. அப்படியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதுவும் வேலிட் தான். ஏன்னா எல்லாரும் டாக்ஸ் கட்டுறாங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க. சும்மாலாம் ஃப்ரீயா கொடுக்கல கரண்ட் யாருக்கும். ஃப்ரீயா கொடுக்கவும் வேணாம்ப்பா. 100 யூனிட் 200 யூனிட் எந்த யூனிட்டும் வேணாம், எனக்கு நான் காசு கொடுக்குறேன், எனக்கு கரண்ட் கொடுத்துருங்க. நீங்க இது எலைட்டா பேசுறேன், காசு கொடுத்தா அப்படிலாம் கிடையாது. நீங்க இப்போ ஃப்ரீயா கொடுக்குறவங்களே உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் வேணுமா, இல்லை காசு கொடுத்தா உங்களுக்கு 24/7 அன்இன்டரப்டட் கரண்ட் வேணுமானா அன்இன்டரப்டட் தான் கேட்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு இப்போ. இது ஒரு நார்மலா நடக்க வேண்டிய விஷயம். கரண்ட்ன்றது அன்இன்டரப்டா இருக்கணும் அப்படின்றது நார்மலா நடக்க வேண்டிய விஷயம். ஆனா அதுக்கே நம்ம போராட வேண்டியதா இருக்கு. போராடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் இது மெட்டஃபரா கூட சொல்றேன். ஸோ அந்த 7 மணி அந்த கால் பண்ணிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நியூஸ் சேனல்ஸே ஆக்டிவ் ஆகுறாங்க. நைட்டு முடிஞ்சவங்க இப்பதான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் வருது, இந்த மாதிரி அந்த ஏரியால இந்த ஏரியால எல்லாம் போராட்டம் இதுன்னு. அவங்களுக்குலாம் 1 வாரமா இந்த நிலைமை இருக்கான். ஒரு நாளைக்கே நல்லா தாங்க முடியல. ஸோ நீங்க ஒரு நாள் கரண்ட் போச்சுன்னா ஒரு நாள் தானே போச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது ஒரு நாள் போறது எவ்வளவு மணி நேரம் போகுதுன்றது. இப்போ 1 மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். 1 மணி நேரம் தூக்கம் போனா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். 15 மணி நேரம்ன்றது தூக்கம் போறனால ஒரு 2 நாள் ரூன் ஆகும். அந்த நாள் தூக்கம் போச்சு, அடுத்த நாள் எதுவும் பண்ண முடியாது, வேலை பார்க்க முடியாம வேலை போச்சு, அடுத்த நாள் தூங்குறனால அடுத்த நாளுடைய எதுவுமே இதாகும். எப்போ போய் தூங்குறது, என்ன ஹோல் ஸ்கெடியூலே மெஸ்அப் ஆயிடும். இது நான் வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்க்குற ஆள், எடிட் பண்றனால எனக்கு பிசி வேணும். 15 மணி நேரம் பிசி இல்லைனா எடிட் பண்ண முடியாது என்னால். ஸோ அடுத்த நாள் தள்ளி வைக்கணும், தூக்கம் இல்லைனா அதுவும் தள்ளி போகும். ஸோ 2 நாளுடைய வேலை எனக்கு போகும். இதுவே டெய்லி வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்க. இல்லை இந்த ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்க. அவங்களெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு வெயிலில் நல்லா அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாம கஷ்டத்தில் வீட்டில் உட்காந்தா வீட்லையும் கஷ்டப்படணும். கரண்ட் இல்லாமல் தூங்க முடியாம தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படணும். மறுபடியும் காலையில் எழுந்து அவங்க வேலைக்கு போகணும். ஏன்னா இஎம்ஐ அது இதுன்னு இருக்கும். அவங்களுக்கு என்னால் ஒரு 2 நாள் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், என்னாலே பண்ண முடியாது. பட் அந்த 2 நாள் போலனா கூட எனக்கு சரி ஓகே ஐ கேன் சர்வைவ். பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. இஎம்ஐ கட்டணும், அது இதுன்னு இருக்கும், அவங்களுக்கு சம்பாதிக்கணும், வேற வழி இல்லை, அவங்க வண்டி ஓட்டு தான் ஆகணும். ஸ்விக்கி சொமாட்டோ ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே இந்த தூக்கம் இல்லாமல் அவங்க ஆட்டோ ஓட்டினாங்கன்னா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட்ஸ் ஆகாதா? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த கரண்ட் போறதுன்றது. மறுபடியும் சொல்றேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம்ன்றது வேற விஷயம். நிறைய
இடத்துல நீங்கள் நியூஸ் பார்க்குற இடத்துல எல்லாத்துலேயும் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. வீட்டில் ஒரு 10 மணி தூங்குறாங்கன்னா 4 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா 2-3 மணி நேரம் தூக்கத்தோடலாம் சில பேரால் சர்வை பண்ண முடியாது. வயசானவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் காலையில் ஃபுல்லாக வெயிலில் அலைஞ்சிட்டு வேலை பார்த்துட்டு வந்து நைட்டு தூங்க முடியலன்னா ரொம்பவே மென்டலி பாதிக்கப்படுவாங்க. அதுதான் உண்மை. நான் இப்பயும் வந்து எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், எனக்கு வந்து கரண்ட் இந்த இஷ்யூ சரியாகணும்னா வீடியோ போடல. நான் வீடியோ போடுறது ஒரே காரணம் தான், நான் காசு சம்பாதிக்கணும் மட்டும்தான். ஏன்னா இது சரியாகுமான்னா ஆகாது. இது இந்த வீடியோனால என்ன ஆகும்னா சரியெல்லாம் ஆகாது, இஷ்யூ சரியாகாது, எதுவும் ஆகாது. இந்த வீடியோனால என்ன ஆகும்னா என்னைய பிடிச்சி அடிப்பானுங்க. நீ அந்த ஆட்சியில் பேசுனியா, இப்போ எதுக்குடா பேசுற, அதுக்கும் நான் வரேன். ஸோ அதனால தான் நான் காசுக்காக தான் பேசுறேன். எனக்கு நடந்த உளைச்சலுக்கு 2 நாள் வேலை போச்சு, அதுக்கு பதிலாக இந்த வீடியோ போட்டு காசாச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்றது தான் நான், அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அண்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கரண்ட் போயிட்டு வருதுன்ற மாதிரி இஷ்யூவும் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். எனக்கு போனது வரல, 15 மணி நேரம் அப்புறம் தான் வந்தது. பட் நிறைய இடத்துல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்புறம், அரை மணி நேரம் அப்புறம் போயிட்டு வருதுன்ற மாதிரி. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் நண்பர்களே. அதாவது இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா வீட்டில் இருக்க இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் போயிருக்கு. எனக்கே போயிருக்கு. வீட்டில் கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டு வந்துச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் போயிடுச்சு, அது போக ஒரு மானிட்டரும் போயிடுச்சு. நல்ல வேலை அந்த டைமில் வந்து பிசி வந்து எதுவும் ஆனில் வைக்கல, அது போயிடுச்சுன்னா இன்னும் நிறைய செலவு. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு போயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்தனால ஃப்ரிட்ஜே போயிடுச்சு, நான் இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜுக்கு, அதெல்லாம் யாரும் எனக்கு திருப்பி கொடுப்பான்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணும்போது பேசுகிறாங்க. கரண்ட் போகிறது ஒரு விஷயம், அதுவே கஷ்டமான விஷயம். அது போக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போயிடுச்சுன்னா எப்பா ஐ கேன்ட் ஈவன் இமேஜின். நல்ல வேலை அது எனக்கு இன்னும் நடக்கலை. ஆனால் இது வந்து சும்மா வந்து ஃபேக் நியூஸோ இல்லை இது வந்து நடக்காதுன்னு கிடையாது, எனக்கே நடந்திருக்கு, எனக்கும் போயிருக்கு. ஸோ கரண்ட் போயிட்டு வந்தாலும் பிரச்சனை தான். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இந்த லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் பிரச்சனை வேற இருக்கு, அதுவும் வந்து நிறைய பாதிக்கப்படும். ஸோ அதனாலே நிறைய பாதிப்பு இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ்லாம் போயிடும். நம்ம எடிட்டர் இருக்காருல்ல ஸ்ரீதர், அவருக்கு பிசியே போயிடுச்சு, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஹை வோல்டேஜ்னாலேயோ லோ வோல்டேஜ்னால கரண்ட் போயிட்டு வந்தனால உள்ள வந்து பிசியில் வந்து டேமேஜ் ஆகி பிசி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி அப்படி இப்படின்னு வாங்குற காசுல வந்து ஏதாச்சும் ஐட்டம் வாங்கினா இது இந்த மாதிரி கரண்ட் போகிறனால போகுது. இதுக்கு எந்த ஒரு நஷ்ட ஈடுலாம் கொடுக்க முடியாது அவங்களால. சரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ட்விட்டரில் போய் நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன், யாராச்சும் நம்ம ஏரியா பற்றி பேசுகிறாங்களா. இந்த டேஞ்சன்ட் ஈபின்னு ஏதோ ஒன்று, ஒரு டேஞ்சன்ட் கோன்னு ஏதோ ஒன்று இருக்கும், அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி இந்த இஷ்யூ இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அது போக வந்து நிறைய பேர் டேக் பண்ணி போடுவாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எப்போ சரியாகும் என்ன அது. அதில் போய் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் போய் பார்த்தா 7-8 மணிக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அங்கே ஒரு வீடியோ போஸ்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா நாவெடுக்காமல் பல்வேறு இடங்களில் உள்ள HRC ஃபியூஸுகள் திருடப்பட்டதால் அப்பகுதியில் மீண்டும் மின்தடை ஏற்பட்டது அப்படின்னு. இது ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி எதனால இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ் சேனல்லையும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபியூஸை வந்து திருடிட்டு போகிறான்ற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த மாதிரி திருடிட்டு போகிற ஃபுட்டேஜ் வந்து போட்டுட்டு இதனால தான் கரண்ட் போச்சுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி. இது போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் இதை டியூட் பண்ணி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டிஎம்கே தான் அதுக்கு காரணம், அவங்க தான் வந்து இந்த ஆட்சி வந்து கலைக்கணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஎம்கே டிவிகே உங்கள் பிரச்சனையில் ஏன் உயிரை எடுக்கிறீங்க, உங்கள் எல்லாத்தையும் பொலிட்டிக்கலாக. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இதுக்கு நான் யாரை கேள்வி கேட்கணும்? இந்த மாதிரி திருடிட்டு போகிறாங்க, நான் யாரை கேள்வி கேட்கலாம்? ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க, ஆட்சி நடத்த விடுங்க. யார் நான் என்ன பண்ணணும் எனக்கு புரியலை. இந்த எக்ஸ்கியூஸ் வாட் டு ஐ டூ with this information? யார் தான் பொறுப்பேற்றுப்பா இதுக்கு? எதுக்கு எடுத்தாலும் அவங்க தான் காரணம், இதுக்கு தான் காரணம். எனக்கு புரியவே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் கெட் டூ பொலிட்டிக்கல். இது பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? என் ஏரியாவில் இந்த மாதிரி திருடுலாம் போல நான் பேசிட்டு தான் வரேன். நான் போய் நேரில் பார்த்துட்டு வந்தேன் என்ன இஷ்யூன்னு. ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது டிரான்ஸ்ஃபார்மரே போயிடுச்சுன்னு டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றினாங்க. அடுத்த நாள் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. நான் போய் வேலை பார்க்குறத பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் என் இடத்துல போகல. அப்போ இதுக்கு என்ன பதில்? 15 மணி நேரம் எனக்கு போச்சு, எனக்கு என்ன பதில்? இது வந்து எப்படி ஒரு அஃபீஷியலான பேஜில் போடுறாங்கன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது ஒரு நியூஸ் சேனலில் வந்தால் என்னால் ஏற்றுக்க முடியும். அஃபீஷியல் பேஜில் எப்படி இது போடலாம்? இப்படியே நான் பண்ணாலுமே டிஎம்கே தான் இதுக்கு காரணம்னே வச்சுக்கலாம். அது உண்மையாகவே இருக்கட்டும். நான் என்ன பண்ணணும்? அஸ் அ பப்ளிக்காக நான் என்ன பண்ணணும்? எனக்கு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்க. பவர்ல இருக்கிறது டிஎம்கே இல்ல, டிவிகே. அவங்ககிட்ட தான் பவர் இருக்கு. அவங்க நினைச்சா அவங்களை தூக்கி உள்ள போடலாம். யார் பிரச்சனை பண்றாங்க? இபி ஆஃபீஸ்ல வந்து நிறைய இந்த பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து டிஎம்கே காரங்க தான் உள்ள இருக்காங்க இபி ஆஃபீஸ்ல, அவங்க வேணுக்குனே இந்த மாதிரிலாம் பண்றாங்க. சரி, வேணுக்குனே பண்றாங்க, என்ன பண்ணலாம்? வேலையை விட்டு தூக்குங்க, வேலையை விட்டு தூக்கிட்டு புது ஆளை போடுங்க. இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? நான்
டேக்ஸ் கட்டுறேன், நான் கரண்ட் பில் கட்டுறேன், நான் எல்லாத்தையும் கட்டுறேன். 2-3 நாள் கரண்ட் இல்லை, கரண்ட் பில் கட்டலைன்னா என்ன பண்ணுவீங்க? வந்து ஃபீஸை பிடிக்கிட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? எனக்கு கரண்ட் வேணும், நான் வந்து பில் கட்டுறேன். அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க எவனோ பண்ணிட்டு போடுறாங்க, எனக்கு கரண்ட் வேணும், நான் என்ன பண்ணணும்? நான் வந்து போய் டிஎம்கே காரங்கிட்ட போய் சண்டை போடணுமா? ஏன்டா அப்படிலாம் பண்ணீங்க? நான் எங்கே போய் சண்டை போடணும்? எதுக்கு சண்டை போடணும்? நான் அஸ் அ பப்ளிக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எப்போ சார் கரண்ட் வரணும் தான் கேட்க முடியும். இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. உங்கள் அரசியலில் நாங்கள் தான் மாட்டிட்டு வந்து பாடு பண்ணணுமா? பொதுமக்கள் என்னடா பண்ணாங்க? அவங்கள ஏன்டா பப்ளிக் ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? பல்லநாடு மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை விட டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? அது போக இன்ஸ்டாவில் நிறைய நியூஸ்லாம் வந்தது, அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா எந்த வேலையும் செய்ய விடாம மாண்புமிகு முதலமைச்சர் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு, அமைச்சர் கெட்ட பேர் சொல்லிட்டு, இந்த உள்ளாட்சி துறையில எந்த குப்பை எடுக்க விடுறதில்ல, தண்ணி விடுறது இல்ல, கரண்ட வேணுங்கனே கட் பண்றது, இதெல்லாம் செய்யறது யார் தெரியுமா? திமுகவுடைய உள்ளாட்சியில கூடிய மேயர்கள். இது தெரியாம உங்களை சிஎம் ஆகிட்டுமேனா? ஐயோ, இது தெரியலண்ணா, எங்களுக்கு தெரியலண்ணா. சிஎம் கூட மேயர் தான் பெருசுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க சிஎம் ராஜினாமா பண்ணுங்கண்ணா, நீங்க மேயருக்கு நில்லுங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். செல்வ விநாயகம் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி இதெல்லாம் பத்தி பேசலாம்? நீங்க டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது பேசுனீங்களா அப்படின்னு கமெண்ட் போடுங்க. போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏதாச்சும் பண்ணுனான்ற மாதிரி இங்கே தான் ஏதாச்சும் பண்ணணும். லைக் யாரு தான் இதுக்கு பொறுப்பேற்று பார்ப்போம்? இதுக்கு டிஎம்கே தான் காரணம்னா நான் எப்படி அவங்கள கேள்வி கேட்க முடியும்? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? எனக்கு புரியல. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக் அட் ஆல். கரண்ட் இல்லாம தவிக்கிறோம், உனக்கு ஓட்ட போட்டுட்டு முழிக்கிறோம், முட்டு கொடுத்து முடியல எங்க ஹாயா படுத்து. இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இது வந்து பொன்னேரி ஏரியா ஒண்டியாகோ, இது வந்து என்ன ஏரியா? இது அம்பத்தூர் ஒண்டியாகோ. வில்லிவாக்கம் இது வந்து மதுரவாயல், இது வந்து மே 29. அந்த பக்கம் வரல, இந்த பக்கம் வரல. இப்ப 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் உள்ள போயிட்டாரு, இன்னொருத்தர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் எங்க போறது? ஏன்னா கட்சியெல்லாம் உடுங்க, கட்சியெல்லாம் நீங்க பேச, கட்சியே வேண்டாம், மக்களுக்கு எடுத்து போய் நடக்கிறது என்ன? இதுதான் நானும் சொல்றேன். நீங்க உங்க கட்சிக்குள்ள சண்டை போட்டு சாவுங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு கரண்ட் வேணும். நான் ஒன்றும் எதிர்பார்க்காத ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் கட்டுற பில்லுக்கு எனக்கு கரண்ட் வேணும், அன்இன்டரப்டட் கரண்ட் கொடுங்க போதும். அதாவது நார்மலாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி போராட்டம் அப்படி இப்படின்லாம் இறங்க மாட்டாங்க. இவங்க வந்து பேசுகிறாங்கன்னா இப்போ எவ்வளோ நாள் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் எவ்வளோ ஏரியாவில். 1-2 நாளுக்கே எனக்கு இப்படி இருக்குன்னா எவ்வளோ நாள் இவங்களுக்கு ஆயிருந்தா அப்படி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, எவ்வளோ டென்ஷனாக பேசுவாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிஎம்கே தான் காரணம், அவங்க ஆட்கள் உள்ளே இருந்து பண்ணுறாங்கன்னா, எனக்கு அது உண்மையெல்லாம் இல்லையான்லாம் தெரியாது. அதுதான் உண்மைன்னா கூட நீங்கள் உங்களை தான் என்னால் கேள்வி கேட்க முடியும். நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். அப்படின்னும் போது நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க அப்படி யார் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காம இது பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு புது ஆட்களை வந்து வேலைக்கு வைங்க. ஃபியூஸ் திருடு போகுதுன்னா அதுக்கும் நான் உங்களை தான் ஃபியூஸ் திருடு போகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க பிடிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரையும். அதுவும் நியூஸ் பார்த்தேன். பிடிச்சி வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி திருடி விற்கிறதுக்கு தான் நாங்கள் திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா முன்னாடியே இன்டிமேட் பண்ண முடியுமான்றது பாருங்க. முன்னாடி லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து மெசேஜ் எனக்கு வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வரல, லாஸ்ட் 1 இயரா வந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கரண்ட் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எத்தனை மணிக்குள்ள சீராகப்படும் அப்படின்றதும் வரும். 1 மணிக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா 3 மணிக்குள்ள சரியாகும் அப்படின்ற மாதிரி கரண்ட் வரும். அது லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் வரும் அதுக்கு. ஸோ வந்து நான் அலைய தேவையில்ல அப்டேட்டுக்காக. அது வந்துட்டு இருந்தது, இந்த வாட்டி எனக்கு வரல. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அது போக முக்கியமாக வந்து இபி ஆஃபீஸ்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதை ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆள் வைங்க. அவன் ஃபோன் எடுத்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும், அப்டேட் கொடுத்து தான் ஆகணும். கூகுளில் சர்ச் பண்ணால் ஃபோன் நம்பர் வர்ற மாதிரி வைங்க. நிறைய இடத்துல ஃபோன் நம்பரே காட்ட மாட்டேங்குது. அப்படியே காமிச்சாலும் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அண்ட் அங்கே இருக்க அதிகாரிகளுடைய மொபைல் ஃபோன்ஸோ இல்லை ஏதோ ஒன்று, அங்கே இருக்க மொபைல் ஏதாச்சும் ஒன்று வந்து பப்ளிக்காக போடுங்க. ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் மாதிரி. இப்போ இந்த டேஞ்சன் கோல இந்த ஃபியூஸ் ஃபியூஸ் திருநதை போடாமல் எந்தெந்த ஏரியாவுக்கு யாருக்கு கால் பண்ணணுன்றத நம்பர்ஸை போடுங்க. அவங்க அவைலபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் போல் அவங்கள வச்சுக்கோங்க. கரண்டோட விளையாடாதீங்க சார். ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது, ஆனால் அந்த ஏரியாவுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும், அதனால ஓவர்லோட் ஆகி போகுது அப்படின்ற மாதிரி வந்து இதுதான் ஆக்சுவல் ரீசன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்றது நீங்கள் தான் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். எனக்கு தெரியல, நான் வந்து உட்காந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நோக்கி நம்ம பேசணும். நம்ம பிளேம் கேம் பண்ணிக்கிட்டு இதனால தான் நடந்துச்சு, அது எதனால வேணால் நடக்கட்டும், இதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க. அதை சொல்யூஷன் கொண்டு வாங்க தயவு செஞ்சு. எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, தூக்கம் போகுது, வேலை போகுது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் போகுது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு 5 மக்களோட விளையாடாதீங்க, மக்களோட தூக்கத்தோட விளையாடாதீங்க.
இப்போ இன்னொன்னும் வந்து நான் பேசி ஆகணும். இதெல்லாம் பற்றி பேசிட்டேன்ல, தொட்டுட்ட நீ தொட்டிருக்க கூடாது, நீ தொட்டுட்ட அப்படின்னு ஒரு கேங் வரும். நீங்கள் இப்போ பேசி தான் ஆகணும். இப்போ வந்து இந்த வீடியோக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றது வந்து என்னால் இது பண்ண முடியுது, யூகிக்க முடியுது. 4 விஷயங்கள் தான் நடக்கும். முதல் விஷயம் கரெக்டாக இது என்ன நடக்கும்னா, நீ டிஎம்கே பீரியட் அப்போ நீ பேசவே இல்லை, இப்போ ஏன்டா பேசுகிற, நீ டிஎம்கே காரன், நீ வந்து 200 ஊபி அப்படின்னு ஒரு கேங் வரும். எப்பயுமே இந்த ஒரு தலைவலி வந்து எப்பயுமே இருந்திருக்கு. இப்போ நான் டிஎம்கே பற்றி பேசினா அவங்க வந்து நீ சங்கின்னு சொல்கிறதும், இதுவே வந்து மற்ற பிஜேபி பற்றி பேசினா நீ 200 ஊப்பின்னு சொல்கிறது முன்னாடி நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த டிவிக்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் அது அதிகமாயிருச்சு. என்ன யார் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசினாலும் 200 ஊபி டிஎம்கே காசு வாங்கிட்டான், பாட்டி காசு வாங்கிட்டான். எனக்கு அது சொன்னால் கூட நான் ஒரு யூடியூபர்னு சொல்கிறாங்க, வேலிடாக இருக்குது. இவங்க பேசுகிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு, டிஎம்கே பீரியட் நீ பேசுனியா அப்படின்னு பப்ளிக்கை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு அது அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. என்னடா பப்ளிக்கை போய் நீங்கள் என்னடா அக்கௌண்டபிலிட்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அங்கே நடந்தது இங்கே நடக்கக்கூடாதா அப்படின்னு. ஐயோ சரி, நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ கேட்டுருப்போ. நான் முதல் சொல்லிடுறேன், டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ நான் என்னென்ன இஷ்யூஸ் பற்றி நான் பேசியிருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன். கவின் இஷ்யூ பற்றி நான் பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் அஜித் குமார் இஷ்யூ பற்றி நான் பேசியிருக்கேன். போன வாரம் வந்து இந்த அஜித் குமார் இஷ்யூ நடந்தது, இந்த வாரம் இது நடந்திருக்கு, அந்த வாரமே இந்த இஷ்யூ நடந்துச்சு, டவுரி இஷ்யூ. இது எல்லாத்துக்குமே உள்ள வந்து கேஸ்ட் இஷ்யூஸ்னு இருக்கு. சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி நான் பேசியிருக்கேன், அவங்களை அரெஸ்ட் பண்ணுற வீடியோவை போட்டு நான் பேசியிருக்கேன். இப்போ இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு ஏத்தாப்புல மிச்சாங்கு சைக்ளோன் நடந்துச்சுல, அப்போ நடந்தப்போ எனக்கு என்னென்ன நடந்தது, நான் போட்டுக்காக எவ்வளோ போராடினேன், அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது, போட் எங்களுக்கு கொடுக்கல, அதை பற்றியும் பேசியிருக்கேன். அப்போ என்ன கரண்ட் விஷயன்றதை பற்றியும் பேசியிருந்தேன். ஸோ வந்து இப்போ காலையில் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோதான், சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கு கால் பண்ணுறோம், எல்லாம் தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் கால் பண்ணுறோம், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் இருக்க ஒரு 10-15% தான் பார்க்குறோம் அமீர் கான் மீட்டப்பட்டாருன்னு. அதுக்கப்புறம் இப்போ இந்த நார்த் இந்தியன் ட்ரக் இஷ்யூ மாதிரி ஒன்று நடந்ததில் நார்த் இந்தியன் அட்டாக் பண்ணது, அதை பற்றியும் நான் பேசியிருந்தேன். இது வந்து ஒரு நார்த் இந்தியனுக்கு நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தாத்தாக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இது வந்து ரீல்ஸுக்காக பண்ணது. அது போக இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணாங்க அவங்க சைடில் இருந்து. இந்த மாதிரி கரூரில் வந்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு ஆடுன்னு போடாமல் அதை பண்ணியிருந்தாங்க, அதை பற்றியும் நான் பேசியிருக்கேன். கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் ஷேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டை தலைமுறை விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? #ad இல்லை. இதெல்லாம் போக மீடியால சென்சார்ஷிப் இருக்கு, நியூஸ் சேனல் பாதி இஷ்யூஸ் கவர் பண்ண மாட்டாங்கன்றதையும் பேசியிருக்கேன். நாட் a single Tamil news channel has posted about this incident. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து போன வாரம் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. நார்மலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை தெரிஞ்சுக்கணும், நான் பேசணுன்றதெல்லாம் விட்டுருங்க. நான் இப்போ ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கூகுள் சர்ச் பண்ணுவேன், இல்லைனா நியூஸ் சேனல் போய் பார்ப்பேன். இது ரியல் நியூஸான்னு நம்ம எதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம், நியூஸ் சேனல் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி போய் நான் தேடி பார்த்தா எங்கேயுமே நான் அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே டிஎம்கே பவரில் இருக்கும்போது டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக நான் பேசின விஷயங்கள் பாஸ்ட் 2 இயர்ஸில். இந்த விஷயம் எல்லாமே சில விஷயங்கள் வந்து உங்க சைட்ல இருந்தே பேசல, என்னைய பேச வைக்காதீங்க. யாரு என்ன சொன்னாலும் உங்களை வந்து அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. நான் ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. யூ ஆர் இன் பவர், யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள். யாரை கேட்டாலும் அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான். இதை வந்து நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போதோ இல்ல முன்னாடி பேசினா வேலிட், யாருமே அதை வந்து கேள்வி கேட்க முடியாது. ஓகே, உங்களை வந்து அடக்குறாங்கன்றதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப நீங்க தான் பவர்ல இருக்கீங்க, இப்பயுமே வந்து அவங்க தான் இது பண்றாங்கன்னா அப்ப நீங்க பவர்ல இருந்து என்ன யூஸ்? நான் பேசுறதாவே இல்லை, எனக்கு இப்பயுமே பேச விருப்பம் இல்லை. பட் இதெல்லாம் நான் பேசி தான் ஆகணும். இதெல்லாம் பேசலைன்னா இந்த ஒரு நரேட்டிவ் தான் கொண்டு வருவாங்க என்னை வச்சு. இவன் வந்து டிஎம்கே ஆட்சியில் பேசியிருக்கேன் பாரு, எவ்வளோ இஷ்யூ பற்றி பேசியிருக்கேன். நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற பொலிட்டிக்கல் சேனல் கிடையாது. அப்பப்போ எதெல்லாம் பேசணும்னு எனக்கு தோணுதோ, எதெல்லாம் பாப்புலராக இருக்கோ அதை பற்றி என்னால் பேச முடியும்னா நான் பேசியிருக்கேன். இப்பயுமே டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லா இஷ்யூ பற்றி நான் பேசலையே. எவ்வளவோ இஷ்யூ நடந்தது, ரேப் இஷ்யூ நடந்தது, எதுவுமே பேசலை. இப்போதான் நான் பேசுகிறேன், ஏன்னா எனக்கு நடந்திருக்கு, அதான் பேசுகிறேன். இந்த மாதிரி தான் அப்பயும் நான் பேசியிருக்கேன். ஸோ நான் ஒரு பப்ளிக் ஒப்பீனியனா என்னைக்கு பார்க்க போறீங்க, பப்ளிக்கை என்னைக்கு பேச விட போறீங்க? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. பப்ளிக்கை பேச விட பேசாத எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் பேசியிருக்கேன், அதுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ நான் பேசாம அந்த காட்சியில் பேசாம அமைதி இருந்துட்டு இப்போ நான் பேசல, நான் காசும் வாங்கலை, அதை நான் சொல்லிடுறேன். அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, இது வந்து நான் இப்போ கிளியர் பண்ணனால அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் யாரு அப்படின்னு வந்துருவாங்க. நான் பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸோ இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நீ எல்லாம் பேசவே கூடாது, உங்களுக்கு யாருமே பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. ஸோ அதுக்கு என்னென்ன படி பார்க்க முடியுமோ பண்ணுவீங்க. 2வது
விஷயம் அதை பண்ணுவாங்க, அதை நான் எதிர்பார்க்குறேன். நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நடக்கும் அதுவும். மூணாவது விஷயம் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா பர்சனலாக இறங்கிடுவாங்க. பர்சனலாக நான் யார், நான் எதுக்கு இது பேசுகிறேன்னு இவங்களே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதையும் வந்து இழுத்து விட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பர்சனலாக போவாங்க. நாலாவது எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அங்கேயாச்சும் கரண்ட் இருக்குமா? இது வந்து இந்த பேட்டர்ன் 4 ஸ்டெப் பேட்டர்ன் வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது. இருந்தாலும் இந்த ஆட்சியிலையும் நடக்க தான் போகுது. ஸோ இதையும் நம்ம சொல்லிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஒன்ஸ் அகேன் இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு நடந்த விஷயத்தை வச்சு ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக பாருங்கள். இதையுமே அரசியலாக்காதீங்க. டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற பேச்சே கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு. யாரு வேணா காரணமாக இருக்கட்டும், யூ ஆர் இன் பவர். நீங்கள் தான் சொல்யூஷன் கொடுக்கும். உங்களை தான் பார்த்து கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்க முடியும். தயவு செஞ்சு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கங்க. தேங்க்யூ.